திருக்குறள் 1330னா அதே மாதிரி 1330 படைப்புகள் என் வடிவத்துல நான் ரசிச்ச பாயிண்ட்டுகளை அந்த உலகத்துக்கு சொல்லிடணும். என் வாழ்நாளோட மிகப்பெரிய சாதனையா இன்னொரு ரோசா புரோக்காரியை மாதிரி ஒரு 10 மடங்கு ரோசா புரோக்காரியா. இது இனம் சினிமா மட்டும்தான். ஒரு சிந்திக்கிற மாதிரி ஐடியாக்களை ஏன் நமக்கு தான் சிந்திக்கிற நிறைய படிச்சோம்னு சொல்றாங்கல்ல, உரசி பார்ப்போம்னு எழுதி பார்த்தேன். உங்களுக்கு முன்னால ஒரே ஒரு பதிவு மட்டும் படிச்சு காட்டிடுறேன். நீங்க அதை பார்த்துட்டு நீங்க எனக்கு விருப்பு இல்லாம ஒரு மார்க் போடணும். நிச்சயமா. இயக்குனர் விஜய் கிருஷ்ணராஜின் சிந்திக்க வைத்தார்கள் சிந்திக்க வைக்கிறேன். நிக்கோலா டெஸ்டான்னு ஒரு பெரிய அறிஞருடைய பொன்மொழி. இஃப் யூ வாண்ட் டு மேக் யுவர் ஓன் ஐடென்டிட்டி then don't go on the road where there is a lot of traffic. உனக்கென்று ஒரு தனி புகழ், தனி சாதனை இந்த உலகில் நீ நிகழ்த்த வேண்டும் என்றால் எல்லோரும் போகும் வழக்கமான சாலையில் போகாதே. அங்கு நான் முந்தி நீ முந்தி என்ற போட்டியும் போக்குவரத்து நெரிசலும் அதிகம். தனி ஒரு பாதையை தேர்ந்தெடு அல்லது உருவாக்கு. இதுதான் அதனுடைய தமிழாக்கம். சமீப காலமாக முன்னுக்கு வா, நினைத்ததை சாதி என்று புத்திமதி சொல்லும் புத்தகங்கள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அது பற்றிய கான்ஃபரன்ஸுகளில் நடத்தப்படுகின்றன. இளைஞர்களை மோட்டிவேட் பண்ணுவதிலும் உற்சாகப்படுத்துவதிலும் தவறில்லை. ஆனால் நம்மை உற்சாகப்படுத்துவர்கள் பெரும்பாலானோர் ஒன்றை மறந்து விடுகிறார்கள். தனித்துவமாக சாதித்து உலக புகழ் பெறவோ, ஏதோ ஒரு தொழில் தொடங்கி உலக பெரும் பணக்காரர் ஆவதற்கோ அடிப்படையில் உனக்குள் இயற்கையிலேயே அந்த ஆற்றல் உன்னிடம் இருக்கிறதா என்று உறுதிப்படுத்தி கொண்டு அந்த துறையில் இறங்கு என்று அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து யாரும் சொல்வதில்லை. கேட்டால் அதற்கு என்ன சொல்வார்கள் என்றால், நீ முயற்சி செய்து கடுமையாய் உழைத்து பயிற்சி எடுத்து அந்த திறமையை வளர்த்து கொண்டு நீ துணிந்து இறங்கு, நிச்சயம் நீ அதில் வெல்வாய் என்று சொல்வார்கள். அப்படி சொல்வதிலும் தவறில்லை. ஆனால் முக்கியமான ஒன்றை எது தேவையோ அதை வலியுறுத்தி சொல்வதில்லை என்பதுதான் என் ஆதங்கம்.